ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறதுல என்ன தப்பு? என்னன்னா அந்த 16 hours அவங்க ஃபாஸ்டிங் பண்றப்ப அஃப்கோர்ஸ் எல்லா நாளுமே கண்டினியூஸாக வந்து ஹைட்ரேட் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ வந்து ஹைட்ரேஷன் இல்லாதப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடக்கும், அரித்மியாஸ்லாம் வரலாம். 2-3 கேசஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக அழகாக டோண்டாக இருக்க கேர்ள்ஸே வந்து சடன் டெத்தில் இறந்து போய் வந்ததை நான் பார்த்துருக்கேன். ஏங்க இந்த கேள்விக்கும் இவங்க சொல்ற பதிலுக்கும் எனக்கு என்னமோ சம்பந்தம் இருக்க மாதிரியே இல்லை. இந்த டாக்டர் ஆக்சுவலா உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்றது நம்ம இவங்க கிட்டயே கேட்டுருவோமே. இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான ரீல்ஸ்க்கு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். Hi, I'm Dr. Nivyalini, autopsy surgeon. நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நியானா ஷோல பேசின ஒரு வீடியோ ஃபுல்லா போடாம ஹாஃபா கட் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் வெரி ராங்கிற கேப்ஷனோட மியூசிக் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஏதோ ஒரு பேஜ்ல தப்பா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஷோல சார் எங்கிட்ட கேட்டிருப்பாரு, டயட் தப்பா ஃபாலோ பண்ணா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு. அதுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்க 8 hours சாப்பிட்டுட்டு அந்த 16 hours சுத்தமா தண்ணி குடிக்காம இருக்கிறப்ப டீஹைட்ரேஷன் வரும், அதனால எரித்மியாஸ் அண்ட் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாதா டாக்டர்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் 16:8 ஃபாலோ பண்ணுறப்ப 8 hours பீரியடில் கம்ப்ளீட் பேலன்ஸ் நியூட்ரிஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் செக்அப் பண்ணிட்டு அந்த 16 hours டைம்லையும் நீங்கள் ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்பவும் என்ஷூர் பண்ணுறேன். நானும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக ஹைட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் என்ஷூர் பண்ணுறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, டேஞ்சர்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த மாதிரி ஏதாவது ரீல் யாராவது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா அதை சீரியஸாக எடுத்து உங்கள் பிபியை இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க.